இந்த சிஏஏ உடைய இந்த பிளாட் அப்படிங்கிறது எங்க தொடங்குது அப்படிங்கறத அவங்க எப்படி வர்ணிக்கிறாங்க அப்படின்னா, பங்களாதேஷ் தலைநகர் டாக்கால இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல சிஏஏ உடைய ஒரு ஏஜென்ட் மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறார். அவருடைய பேரு வந்து டாரின்ஸ் ஜாக்சன் அப்படிங்கிற ஒரு சிஏஏ உடைய ஒரு ஏஜென்ட். இவர் வந்து மர்மமான முறையில் வந்து இறந்து கிடக்கிறார். இந்த மரணத்துக்கு என்ன பின்னணி உள்ளிட்ட விஷயங்கள் அதுக்கு பிறகு ஆராயப்படுகிறது. அவர் எப்ப மரணித்து கிடக்கிறார் அப்படின்னா, கடந்த ஆகஸ்ட் 30 அந்த ஹோட்டல்ல அவர் வந்து மரணித்து கிடக்கிறார். அதே நாள்ல தான் எஸ்சிஓ சப்மிட்ல பிரதமர் மோடி அவர்கள் இன்னொரு பக்கம் சீனாவுடைய அதிபர் ஷி ஜின்பிங், அதுக்கப்புறம் ரஷ்ய அதிபர் புதின் உள்ளிட்டவர்களோடு வந்து இன்னொரு பக்கம் வந்து அந்த எஸ்சிஓ சப்மிட் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அந்த எஸ்சிஓ சப்மிட் அப்படிங்கிறது யாருக்கு செய்தியை உணர்த்தும் விதமாக நடந்தது, குறிப்பாக அந்த 3 தலைவர்கள் வந்து நேரடியாக பேசி அவங்க கடத்தின செய்தி அப்படிங்கிறது யாருக்கு எதிரானது அப்படின்னா, அமெரிக்காவுக்கு எதிரானது, குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிரானது அப்படிங்கிறத நம்ம மிக தெளிவாக சொல்ல முடியும். ஸோ அதே நேரத்தில் தான் இங்கே வந்து ஒரு சிஐ ஏஜென்ட் வந்து பங்களாதேஷ் தலைநகர் டாக்கால வந்து உயிரிழந்து கிடக்கிறார். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் எப்படி கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா, இந்த ஜாக்சன் அப்படிங்கிற இந்த சிஐஏ உடைய ஏஜென்ட் பங்களாதேஷ்க்கு வந்ததுக்கான மிக முக்கியமான காரணம் சென்ட் மார்ட்டின் ஐலாண்ட். நம்ம பல காணொலிகளில் சொல்லியிருக்கிறோம். அமெரிக்கா தொடர்ச்சியாக இந்த ஆசிய கண்டத்தில் அவங்களுக்கு ஒரு போர்ப்படை தளம் வேணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு இருக்கிறாங்க. சின்ன நாடுகளை மிரட்டும் வகையில் பல விஷயங்கள் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்தியா உட்பட பல பேர்ட்ட கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இன்று வரை அவங்க அதில் வந்து ஜெயிக்க முடியல. குறிப்பாக பங்களாதேஷில் சென்ட் மார்ட்டின் ஐலாண்டை தங்களுக்கு வேண்டும் அப்படின்னு அது வந்து அமெரிக்காவுடைய நிறைவேறாத ஆசையாக இருந்தது. ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தொடங்கி ஷேக் ஹசீனா வரை சென்ட் மார்ட்டின் ஐலாண்டை அந்த அமெரிக்கா கிட்ட அடமானம் வைப்பதற்கு தயாராக இல்லாத தலைவர்கள், அந்த தயாராக இல்லாத தலைவர்களாக இருந்ததால தான் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் இப்போ உயிரோடையே இல்லை, ஷேக் ஹசீனா இப்போ பங்களாதேஷ்லேயே இல்லை. அவர்களுக்கு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நிலைமைக்கு அமெரிக்கா தான் காரணம். இது நாம சொல்ல, ஷேக் ஹசீனாவே சொல்லியிருக்கிறார்.